கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39 முதல் 41 ஆகிய வசனங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்து இருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்து இருக்கிறது. 2 பாயிண்ட் இருக்கு. உங்கள் உள்ளமோ, இருதயமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்படணுமா? நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே பொல்லாப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கக்கூடாது, பொல்லாத காரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கக்கூடாது. வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்து இருக்கிறது. உள்ளத்துக்குள்ளே பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனா 2 பாயிண்ட் முக்கியமா எழுதப்பட்டிருக்கு. கொள்ளை, எப்படியாவது கொள்ளையடிச்சு இருதயத்தில் கொண்டு வச்சாச்சு அப்படின்னா இருதயம் ஃபுல்லா தீட்டு, அருவருப்பு, பொய், இந்த 3 நாள நிறைந்திருந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27 வசனம். ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்படணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே பொல்லாப்பு இருக்கக்கூடாது, கொள்ளையினாலே சம்பாதிச்ச எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும். அந்த 2 பாயிண்ட்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, இருதயம் சுத்தமாகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு இரக்க குணமா இருக்கணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். உங்களுக்கு உண்டானவர்கள் பிச்சை கொடுங்கள் அப்படிங்கிறார். மற்றவங்களை நோக்கி பார்த்தாச்சு அப்படின்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிருவாங்க. வசனம் எப்படி எழுதப்படுது அப்படின்னா, உங்களுக்கு உண்டானவைகள் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப சகலமும் நம்முடைய வாழ்க்கையில சுத்தமா இருக்கணும் அப்படின்னா பிச்சை, தான தர்மம், ஏழை எளிய ஜனங்களுக்கு. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஜனங்களை நம்ம திரும்பி பார்த்தாச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பம் தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு அதை நம்ம யோசிக்க முடியும். மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? பொல்லாப்பு அப்படின்னாலே தெரியும், கேடான காரியம், பொல்லாத காரியம், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம். ஏன் இருதயத்தை பர்டிகுலரா கர்த்தருடைய ஆவியான சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவன் இருதயத்தை தான் பார்க்காரு. இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத காரியம், கொள்ளையடிக்கிற மாதிரி காரியம், தேவையில்லாத காரியம்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா இருதயம் சுத்தமா இருக்காது. வெளியில வேணா சுத்தமா இருக்கும், ஆனா இருதயம் சுத்தமா இருக்காது. அதுக்குதான் முதல்ல சொல்லிட்டாரு, இருதயத்தை சுத்தப்படுத்துப்பா. இருதயத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டானவையில கொஞ்சம் பிச்சை கொடுத்துருங்க, அப்பொழுது சகலமும் சுத்தமாயிரும் அப்படிங்க. அப்ப சகலமும் சுத்தமாகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாலே போதும். ஏன்னா ஆவியானவர் அதிக அளவிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களோடு பேசக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும்.
அதனால காலவேளையிலே இன்னைக்கு செய்தி அதுதான். இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இருதயத்தை தேவன் பார்க்கும்போது 2 விதமான காரியம் இருக்கு. எப்படியாவது சம்பாதிச்சு சேர்த்துடலாமா, அநியாயமா, அது தேவன் விரும்ப மாட்டார். 2வது குணங்கள், நற்குணசாலியா இருக்கணும். இருதயம் பொல்லாப்பினாலே நிறைந்து இருக்க கூடாது. பொல்லாப்பினாலே நிறைந்திருந்தால் வாழ்க்கையிலே தேவனிடத்தில் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி மாறிட்டு அப்படின்னாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பாதப்படியில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை ஆராதிக்க அப்பா எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு அவனோட வம்சத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க ராஜா. அவங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவைமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். விசேஷமாக கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்க ராஜா. தேவ ஆவினால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா எந்த பலவீனத்தோடு எந்த படுக்கையில் இருக்காங்களோ அந்த எல்லா பலவீனத்திலும் நீக்கி உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலடைத்து முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி ஆசீர்வதிங்க. எத்தனையோ இடத்துல அப்பா பலவிதமான சூழ்நிலையிலே அதிகாலவில் எத்தனையோ தேவைகளோடு இணைந்திருக்காங்க. சில குடும்பத்திலே கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில என்னெல்லாம் காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. காலவேளையிலே அப்பா பரிசுத்த வேதாந்தத்தை கையில் எடுத்து வாசிக்க தேவன் கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க இரவும் போலுமா தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், துதிக்கிற பிள்ளைகளா மாறணும். இரவும் போலுமா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாக எழும்பணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. அவங்க இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வீடு கட்டுறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. இந்த வருஷத்துல எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. தேர்தலுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கரத்துல இந்த வருஷத்துல உள்ள எல்லா காரியத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட நீங்க தங்கிருங்க. யாரெல்லாம் காலவேளையிலே தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. பலனிகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. இந்த வருஷத்திலே உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தில் கர்த்தர் கொடுத்து சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.